ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அமனி சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மீனாட்சி திருக்கல்யாணம். எஸ், சித்திரை திருவிழாவில். ஸோ மீனாட்சி திருக்கல்யாணம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் போகும்போது என்னென்ன பார்க்குறோம், என்னென்ன ஹிஸ்ட்ரி எல்லாமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து அப்படி இந்த வீடியோவில் ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், நாங்கள் அப்படியே கிளம்பி வீட்டில் இருந்து கோவிலுக்கு போயிட்டு இருந்தோம். ரொம்ப கூட்டமாக இருக்கும் திருக்கல்யாணம் அப்போது. ஸோ நமக்கு வந்து உட்கார்றதுக்கு இடம் கிடச்சி நம்ம உட்காந்து எல்லாருமே தாலி மாற்றுவாங்களா. ஸோ உட்கார்றதுக்கு இடம் கண்டுபிடிக்கவே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அப்புறம் உட்காந்தா செம்மையாக வேர்த்துட்டு இருந்துச்சு. அப்புறம் நல்லா கர்ச்சீஃப்ல வச்சு தொடச்சிட்டு தாலிலாம் எடுத்து அம்மா மாற்றிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து எல்லாருமே திருக்கல்யாணம் நடந்துட்டுருக்கப்ப அப்படியே சில பேர் தாலி மாற்றுவாங்க. அங்கே கரெக்டாக மீனாட்சி அம்மனுக்கு கல்யாணம் நடக்கிற அப்போ தாலி மாற்றுவாங்க சில பேர் என்னென்னா அந்த நாள் பூராமே எல்லோரும் வந்து தாலி மாற்றிட்டு தான் இருப்பாங்க. அதாவது அது என்ன சொல்கிறது, அந்த ஸ்தலத்தை தொட்டு தாலி மாற்றுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. நாங்கள் போனப்போ அன்றைக்கி நியூஸ் நாங்கள் கேட்ட அளவு தெரிஞ்ச அளவு வந்து எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 1லேருந்து 2 லட்சம் பேர் வந்து அன்னைக்கு வந்து தாலி மாற்றிட்டு போயிருக்காங்க. ரொம்ப 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 கூட்டமாக இருக்கும் அந்த இடத்துல. நம்ம வந்து உட்கார்றதுக்கே நமக்கு இடம் கிடைக்காது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் எவ்வளோ கூட்டம் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் போயிருந்தப்போ எங்கள் பக்கத்தில் ஒரு அக்கா உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்கு வந்து வளைகாப்பு வந்து அங்கே தான் வச்சு நடத்துனாங்க போல இருக்குது. வளைகாப்பு நடத்துனாங்களா இல்லை தாலி மாற்றினாங்களான்னு தெரியல. தாலி மாற்றிட்டு எல்லாேருக்கும் இந்த சாப்பாடு எல்லாம் கொடுத்தாங்க. 7 வகை சாப்பாடு கொடுப்பாங்களா, ஆனால் 7 வகை சாப்பாடெலாம் கொடுத்தாங்க. நாங்களும் பிளஸ்ஸடாக ஃபீல் பண்ணிவிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தோம். அப்புறம் அப்படியே தாலி மாற்றிட்டு வந்துட்டோம். சாமிலாம் நம்ம உள்ளே போய் கும்பிட்றது ரொம்ப கஷ்டம். அங்கே நிற்கிற கூட்டத்தில் மட்டுமே எப்படியும் நான் லேக்ஸ் கணக்கில் சொன்னேன்னா அந்த சாமி கும்பிட்ற வரிசையில் மட்டுமே ஒரு 1000 பேர் நின்றுருப்பாங்க. ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் காமிக்கிறேன் பாருங்களேன் எவ்வளோ கூட்டம். நாங்கள் அப்படி சும்மா ரோட்டில் இவ்வளோலாம் கூட்டம் இருக்கவே இருக்காது. மதுரையில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த இது அப்போ அவ்வளோ கூட்டம். கொஞ்சம் நிழலுக்காக அங்கங்கே பந்தல் மாதிரி போட்டிருந்தாங்க. அப்புறம் அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்பிட்டோம். More moments later. எங்கே கிளம்பியிருக்கோம்? சப்பரம் இல்லடி, பூப்பல்லாக்கு. சப்பரம் வந்து நாளைக்கு தானே வரும். ஏமா நாளைக்கு தான் வந்து மீனாட்சி தேர் வரும். நாங்கள் இப்போ வந்து எங்கே போகிறதுக்கு கிளம்பியிருக்கோம் தெரியுமா? பூப்பல்லாக்கு பார்க்க கிளம்பியிருக்கோம். வாங்க. எங்கள் அம்மாவும் கிளம்பிட்டாங்க. அப்படியே நாங்கள் 3 பேர் சேர்ந்து பூப்பல்லாக்கு. அப்பா வராங்களா? அங்கே போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு காமிக்கிறோம். அப்புறம் நல்லா வீட்டிலேருந்து கிளம்பிட்டு நானும் அம்மாவும் ஒரு வண்டியில், அப்பாவும் தீஸ்தாவும் ஒரு வண்டியில் போயிட்டு இருந்தோம். வருஷம் பூ பல்லாக்கு பார்க்குறதுக்கு அம்மாவும் அப்பாவும் தான் எப்போவுமே போவாங்க. நாங்கள் காலேஜு ஸ்கூல் அங்கங்கே அப்படி மாற்றி மாற்றி படிச்சுட்டு இருந்தனால எங்களால் போக முடியாது. ஸோ அவங்களுக்கு தெரியும் நிறையா கூட்டம் இருக்கும்னு சொல்லிட்டு, ஸோ முன்னாடியே எங்கேயாவது வேறு இடத்துல பார்க் பண்ணிடலாம் வண்டியை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே போயிட்டு இருந்தோம். இந்த கூட்டம் எல்லாமே பூ பல்லாக்கு பார்க்க வர கூட்டம் தான். அப்படியே உள்ள சாமி பார்க்க போக போக ரொம்ப எக்ஸைட்டடாக நாங்கள் ஃபீல் பண்ணோம். எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நம்ம பார்க்க போகிறோம், சாமி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சாமி பார்க்க போகிறோமோ இல்லையோ அந்த கூட்டத்தை பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். மதுரை மட்டும் கிடையாதுங்க, மதுரையை சுற்றி இருக்க எல்லா கிராமத்தில் உள்ளவங்க அவங்க வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு மீனாட்சி அம்மன் வேஷமும் சிவன் வேஷமும் போட்டு விடுவாங்க. சீக்கிரம் போயிருந்தாலும் வந்து பூப்பல்லாக்கு சீக்கிரமாக பார்த்துட்டு வந்துருக்கலாம். லேட்டாக போயிருந்தாலும் எப்படியாவது தேரை உள்ளே பார்த்துட்டு வந்துருக்கலாம். நாங்கள் போன டைம் மேபி தப்பான டைம் போல் இருக்குது. நாங்கள் ஒரு 9 மணி போல் வீட்டிலேருந்து கிளம்புனோம். ஏன்னா 9 மணிக்கு கரெக்டாக இங்கே விளக்கு தூண் வந்துடும் எங்களுக்கு தெரியும். ஸோ 9 மணி போல் போனால் எவ்வளோ கூட்டம் பாருங்களேன். அப்பா கூட்ட நெரிச்சல் தாங்க முடியல. என்னால் கையவே மேலே தூக்க முடியல. அந்தளவுக்கு நெருக்கமாக எல்லோரும் இந்த பார்க்குறீங்களா நீங்களே வீடியோவில், அந்தளவுக்கு நெருக்கமாக நின்றுட்டு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நான். அப்புறம் சின்ன குழந்தைங்க எல்லாரையுமே தோளில் உட்கார வச்சாங்க. ஏன்னா கண்டிப்பாக சின்ன குழந்தைங்க கீழே நின்னாங்கன்னா அவங்களால மூச்சு திணறல் வந்துடும். நிறையா பேர் அழ வேற செஞ்சாங்க. அழுதுட்டு தான் சில பேர் அந்த சைடு போய் தனியாக உட்காந்துருந்தாங்க. நாங்கள் எப்படி சிக்கியிருக்கோம் நீங்களே பாருங்களேன் வீடியோவில். சுத்தமாக எங்களால் நகலவே முடியல. தீஸ்தாவோட மூஞ்சிலே அந்த ரியாக்ஷனை காமிச்சிட்டா, நகலவே முடியல சுத்தமாக. சரி, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தாலும் சரிப்பட்டு வராது, நம்மளால் வீடியோ எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வரலாம் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போனோம். ஆனால் தம்பி முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருந்தான். ஸோ அவங்க கொஞ்சம் வீடியோ வச்சுருந்தான். தீஸ்தாவோட ஃப்ரெண்ட்ஸும் நிறையா பேர் உள்ளே நின்றுட்டு இருந்தாங்க. வீடியோலாம் எடுத்திருக்கோம் சாமியோட வீடியோன்னு சொன்னாங்க. சரி அவங்ககிட்டருந்து வாங்கி போட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்துட்டோம். நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் கைஸ். ஏன்னா வந்து சரியான கூட்டம் தாங்க முடியல. நஞ்சு பிஞ்சு நல்லா ஒரு மாதிரி ரொம்ப நசுங்கி போயிட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் சரி வீட்டுக்கு போகலான்ட்டு வந்துட்டோம் நாங்கள். சரியான கூட்டம்.
அவ்வளோதான், இன்றைக்கி நாள் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி என்ன பண்ணோம், காலையில் போயிட்டு திருக்கல்யாணம், அதுக்கப்புறமேட்டு இதோட முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். நாளைக்கு வந்து என்ன வருமா, தேர். நாளைக்கு தேர் வரும், அதையும் நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம். எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு வீடியோவாக போடுறோம். ஸோ இன்றைக்கி எல்லாருக்கும் குட் நைட், பாய். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பூப்பாலாக்கு பார்த்தவங்க வந்து வீடியோ எடுத்து எங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. பூப்பாலாக்கு வந்து எதுக்கு வருவாங்க அப்படின்னா, காலையில் வந்து இது சும்மா ஒரு ஹிஸ்ட்ரி, எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரி என்னென்னா, காலையில் வந்து கல்யாணம் முடியும். ஸோ சாயங்காலம் வந்து சும்மா ஊர் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு சிவனும் பார்வதியும் வந்து வருவாங்களாமா. ஊர்வலம் போவாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி போயிட்டுருப்பாங்களாம். முன்னாடி வந்து சிவனோடது வரும், பின்னாடி வந்து பார்வதியோடது வந்துட்டு இருக்கும், மீனாட்சியோடது. The next day. ஒரு சைடு வந்து பார்வதி சிவனோட வேஷம் போட்டுட்ருப்பாங்க, இன்னொரு சைடு வந்து கருப்புசாமி, 18ஆம் படி கருப்புசாமி, அவங்களுக்கு வந்து விரதம் இருந்து இந்த மாதிரி வேஷம்லாம் போடுவாங்க. More moments later. இப்போ வந்து குட் மார்னிங். இன்றைக்கி நாங்கள் வந்து தேரோட்டம் பார்க்க போகிறோம். ஏமா பாயில் என்ன வச்சுருக்கீங்க? வடை. நல்லா இருக்குது அந்த மாதிரி பாலத்துக்கு கீழே இறங்குறது. இப்போ மோஸ்ட்லி எங்களுக்கு வருஷம் போகிறதுனால டைமிங் தெரியும். கரெக்டாக 9 o'clock வந்து கூடலழகர் இருக்காங்களே, கூடலழகர் கோயில் இருக்குல்ல, அது பக்கத்தில் வரும். ஸோ அங்கே போய் நின்னோம் நாங்கள். கண்டிப்பாக உள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம், உள்ளே போனாலும் நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ கொஞ்சம் தூரமாகவே நின்று வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூரமாகவே நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தோம், மேலே ஒரு 7லேருந்து 8 ட்ரோன் கிட்ட வந்து மேலே பறந்துட்டு இருந்துச்சு, நிறையா வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு. ஸோ இப்படி தான் எப்போவுமே தேர் வரும்போது வந்து மீனாட்சி அம்மனும் சிவனும் வருவாங்க. அதே தான் நேற்று வந்த மாதிரியே தான். ஃப்ரண்ட்டில் வந்து பெரிய தேர் வரும், அதில் வந்து சிவன் வருவாங்க. பின்னாடி வந்து சின்ன தேர் வரும், அதில் மீனாட்சி வருவாங்க. முன்னாடி வந்துட்டு இருந்தாங்க, இது வந்து சிவன் தேர், நான் காமிக்கிறது வந்து சிவன் தேர். இதில் வந்துட்டு இருக்கும்போது நிறையா ஏதோ ஸ்லோகம் மாதிரி சொல்லிட்டு வருவாங்க. சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது கைத்தட்ட சொல்லுவாங்க. அப்போ தான் அவங்க வந்து ரொம்ப உற்சாகமாக ஃபீல் பண்ணுவாங்க, சாமிங்க அப்படி சொல்லிட்டு கைத்தட்ட சொல்லுவாங்க. கை தட்டிகிட்டே தான் வந்துட்டு இருக்கும். நேராக இருக்க ரோட்டில் வந்து தேர் இழுத்துட்டு வர்றது கஷ்டமே கிடையாது. ஆனால் இந்த முக்கு திரும்புகிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா முன்னாடி வர கூட்டமாக இருக்கும், பின்னாடியும் கூட்டமாக இருக்கும். ஸோ இழுத்துட்டு வரும்போது கஷ்டமாக இருக்கும். எப்போவுமே நமக்கு ஊர் திருவிழானாலே ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த மாதிரி தாங்க எப்போவுமே. ரொம்ப அதுவும் அந்த மதுரைக்காரங்களோட ஃபீலே வேறு. மதுரை நேட்டிவ் கிடையாது, பட் இருந்தாலும் நாங்கள் 25 வருஷமாகவே மதுரையில் தான் இருக்கணும்னா அந்த ஃபீலே வேறு மாதிரி இருக்கும். மதுரையில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையே சும்மா களைக்கட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ரொம்ப எல்லார் மனசுலேயும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். இங்கே வந்து ரிலீஜியனே கிடையாது, எல்லாருமே தேர் பார்க்க வருவாங்க. கிறிஸ்டியன், ஹிந்து, முஸ்லீம் எல்லாருமே பார்க்க வருவாங்க. எல்லாருமே அந்த மீனாட்சியை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் வருவாங்க. இப்போ வந்து மீனாட்சி தேர் இன்னும் கொஞ்சம் உள்ளே இருந்துச்சு, அது கொஞ்சம் நகண்டு வரதுக்கே ஒரு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச இப்படி நேராக இந்த சைடு ஆப்போசிட்டில் வந்து நின்று நேராக பார்த்தேன். அப்போ வந்து பின்னாடி கொஞ்சம் மீனாட்சி தேர் தெரிஞ்சிச்சு. அதை மட்டும் சரி வீடியோக்காக கவர் பண்ணிட்டு வரலாமே அப்படி சொல்லிட்டு வீடியோக்காக கவர் பண்ணேன். அட் த சேம் டைம் ஒரு தேர் பார்த்துட்டு திரும்ப ரிட்டன் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இது இருக்குது. ஒரு தேர் பார்த்துட்டு போகக்கூடாது, 2 தேரையும் பார்த்துட்டு தான் போகணும், மீனாட்சியும் சிவனையும் பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ வந்து மீனாட்சி தேர் பார்க்காம போகக்கூடாது சொல்லிட்டு இந்த இதை வீடியோவில் எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டு இருந்தோம். அதே மாதிரி இந்த உலகத்திலேயே முதல் பெண்ணரசி யாருன்னு கேட்டிங்கன்னா மீனாட்சி தானாமா. இவங்க சாமி அப்படிலாம் மட்டும் கிடையாது, முன்னாடி காலத்தில் வாழ்ந்தவங்களும் தான். பாண்டிய மன்னரோட மகள் தான் மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ உலகத்துலேயே முதல் பெண்ணரசி வந்து மீனாட்சி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து கல்யாணம் முடிஞ்சிருக்குது யாருக்கும்னா ராஜாவுக்கும் ராணிக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. ஐ மீன் ராணியை கல்யாணம் பண்ணனால சிவன் வந்து ராஜாவாயிட்டார். ஸோ ராணிக்கும் ராஜாவுக்கும் கல்யாணம் நடக்குது. அதனால இந்த ஊர் மக்கள்லாம் வந்து பாராட்டுவாங்களே, அந்த மாதிரி நடக்கிறது தான் இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே. பாராட்டுவாங்கல்ல, வாழ்த்துலாம் சொல்லுவாங்களே, அதுக்காக தான் இந்த கை தட்டுறது எல்லாமே அந்த ரீசனுக்காக தான் பண்ணிகிட்ருப்பாங்க. வேறு சில கதை எல்லாமே வந்து நம்ம புராண கதை, அதனால் அது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பெருசாக எடுத்துக்கலாமா, அதுக்கு ப்ரூஃப் எதுவும் இருக்காது. ஆனால் மீனாட்சி அம்மன் இதில் வந்து இது உண்மையாகவே நடந்த கதைகள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு ப்ரூஃபும் இருக்குது. அவங்க இருந்த மீனாட்சி அம்மன் கோவிலே வந்து அவங்க இருந்த அரண்மனை தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்குது. ஸோ
ஸோ இதே மாதிரி ஒரு மித்தா என்னன்னு எனக்கு தெரியலை. மோஸ்ட்லி வந்து மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலில் கல்யாணம் பண்ணுறவங்களோட ஒய்ஃப் தான் மோஸ்ட்லி டாமினேட்டாக இருப்பாங்க. ஏன்னா மீனாட்சியோட ஆட்சின்றனால அங்கே வந்து கல்யாணம் முடிக்கிறவங்கள ஒய்ஃப் எப்போவுமே ரொம்ப டாமினண்ட்டாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மித்து இருக்குது. மீனாட்சி அம்மனோட கேரக்டர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நிறைய டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து ரொம்ப அடமெண்ட், அப்புறம் வந்து கோவக்காரங்க, டக்குன்னு கோவமாயிருவாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக அவங்களோட கேரக்டர் நிறைய டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இன்னும் வேறு விதமான அவங்க ரொம்ப பாசமானவங்க. அண்ட் அட் த சேம் டைம் வந்து ரொம்ப 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 தைரியமான ஒரு பொண்ணு. அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு ராணியாக இந்த உலகத்தில் வந்து திகழ்கிறாங்க. எப் அது இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுலேருந்தே ஒரு ஈக்குவாலிட்டி வந்துருச்சு. ஆண் பெண் சமம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது வந்து அப்போவே வந்துருச்சு மீனாட்சி அம்மன் இதுலேருந்தே. சரி, ஓகே, சிவன் தெரையும் பார்த்தாச்சு, மீனாட்சி தெரையும் பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அங்கே வந்ததுலேயே ஒரு பெரிய நல்ல வேலை என்னென்னா, இந்த மாதிரி ஒரு கேப் மாதிரி குட்டியாக கொடுத்தாங்க. அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப வெயில் அடித்ததுக்கு ரொம்ப பரவாயில்லாமல் இருந்துச்சு. The next day. ஸோ அவ்வளோதான். அடுத்தது வந்து நம்ம அழகர் ஆட்டம் தான். ஐயோ, இதுக்கு வந்து அடிக்ட் ஆகாத மக்களே கிடையாது. மீனாட்சி கல்யாணம் பார்க்குறாங்க, பூப்பெல்லாம் பார்க்குறாங்க, இதெல்லாம் தாண்டி அழகர் ஆற்றுல இறங்குறத பார்க்குறதுக்கு வருவாங்க பாருங்கள் மக்கள். இது மட்டும் கிடையாதுங்க, பக்கத்தில் சுற்றி இருக்க மதுரையை சுற்றி இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்டில் உள்ள மக்களுமே வந்துடுவாங்க. திண்டுக்கல், விருதுநகர், சிவகாசி, தேனி, அப்புறம் ராமநாதபுரம் எல்லா ஊர் மக்களுமே வந்து இந்த அழகர் ஆற்றுல இறங்குறத பார்க்க வருவாங்க. மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு கூட வருவாங்களா என்னன்னு தெரியாதுங்க. ஆனால் அந்த அழகர் இறங்குறத பார்க்குறதுக்கு அவ்வளோ மக்கள் வருவாங்க. அப்புறம் நாங்கள் போக முடியல, இந்த இதுக்கு வந்து போக முடிஞ்சிருந்தா நிறைய கவர் பண்ணியிருப்போம். வைகை ஆற்றுல அழகர் இறங்குறதுக்கு எங்கேருந்து தெரியுமா கூட்டம் இருக்கும்? பெரியார்லேருந்தே கூட்டம் இருக்கும். அங்கேருந்து நம்ம போகிறதுக்குள்ளே நம்ம உயிரே போயிடும், அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். 2 வருஷமாக, 1 வருஷத்துக்கு முன்னாடியும் நாங்கள் போயிருந்தோம்னு நினைக்கிறேன். எப்போவும் இந்த மீனாட்சி கல்யாணம் எல்லாமே போய் அட்டன் பண்ணிடுவோமா. ஸோ நாங்கள் போயிருந்தப்போ லாஸ்ட்டாக கொரோனா முடிஞ்சு அடுத்த வருஷம் வந்திருந்த திருக்கல்யாணம் அப்போ ஒரு 7லேருந்து 8 பேர்கிட்ட இறந்துட்டாங்க, கூட்ட நெரிசல் தாங்க முடியாமல். குழந்தைங்க ஒரு 3 பேர், பெரியவங்க கொஞ்சம் வயசானவங்க கொஞ்சம் ஒரு 4-5 பேர் இறந்துட்டாங்க. இந்த ஒரு விஷயந்தான் கொஞ்சம் மன கஷ்டமாக இருந்துச்சு. எல்லாருக்குமே ஆசை இருக்கும் அழகர் இறங்குறத பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் கூட்ட நெரிசலில் என்னென்ன நடக்குது ஒன்றுமே நமக்கு புரியாது அங்கே போனால். ஸோ ஆமாம் கைஸ், இப்படி தான் முடிஞ்சிச்சு எங்கள் வீட்டு திருக்கல்யாணம். ஸோ எங்கள் வீட்டு கல்யாணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லிட்டு. என்னால் என்னென்ன முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணி வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் நான் கவர் பண்ணி எடுத்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்ச எல்லாரும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா 3 தடவை நான் சொல்லிட்டேன், கண்டிப்பாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளை கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக காது கொடுத்து கேட்டதுக்கும் பார்த்ததுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.